புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அறந்தாங்கியில் வீட்டில் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போது அந்த வீட்டில் குடியிருந்தவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மழை நிலவரம் என்ன நடவடிக்கையானது அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிர்வாகம் சார்பில்? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்கு உட்பட்ட இருதரா நகர் பகுதியில் வசித்து வருபவர் மாரிமுத்து. இவர் சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு இருந்து வருகிறார். இவரது மனைவி 2 குழந்தைகள் என வசித்து வந்த நிலையில கடந்த 2 நாட்களாக புதுக்கோட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று இரவு இவர் வசித்து வந்த வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. சத்தம் கேட்டு உடனடியாக விழித்த அவர்கள் அங்கிருந்து தப்பித்து வீட்டை விட்டு வெளியேறி தப்பித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த விபத்துல அந்த குடியிருந்தவர்களுக்கு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. லேசான சத்தம் கேட்கும் போதே அவர்கள் உஷாரான நிலையில வீட்டை விட்டு வெளியேறியதனால் காயம் தவிர்க்கப்பட்டது. விபத்து பெரும் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து, சுவர் இடிந்து விழுந்த இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்று தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வரக்கூடிய இந்த பகுதிகளில் புதுக்கோட்டை மற்றும் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை நீரானதும் தேங்கி பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையை சூழ்ந்துள்ள மழை நீரால் தொழிலாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். தற்போது அம்பத்தூர் தொழிற்பேட்டையை சுற்றி எவ்வளவு நேரமாக இந்த மழை நீரானது தேங்கி இருக்கிறது? அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு என்ன நடவடிக்கை நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக ஆசியாவிலே மிகப்பெரிய தொழிற்பேட்டை அம்பத்தூர் தொழிற்பேட்டை. இந்த தொழிற்பேட்டையில் ஒரு பகுதியாக டாஸ் தொழிற்சாலை என தொழிற்பேட்டை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்பேட்டையிலானது கனமழையின் காரணமாக சாலையில் நீர் முழுவதுமாக தேங்கியுள்ளது. ஒவ்வொரு மழைக்கும் இந்த சாலை முழுவதுமாக தண்ணீரானது 2 அடிக்கு மேல் தேங்கி வருகிறது. இந்த சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை முழுமையாக அகற்ற வேண்டும் என பலமுறை நகராட்சியை முற்றுகையிட்டு டாஸ் தொழிற்பேட்டை நிர்வாகம் முற்றுகை போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தன. ஆனாலும் தற்போது வரை அந்த தொழிற்பேட்டைக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த சாலையில் தேங்கி இருக்கும் மழை நீரை அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்களே அதை அடைத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை போன்று ஒவ்வொரு மழைக்கும் இதே சூழலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த தொழிற்பேட்டை நிர்வாக ஊழியர்கள் அதை கோரிக்கை விடுக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.